பூமியின் தரைப்பகுதிக்கு கீழே உயர் வெப்ப நிலையில் லாவா எனப்படும் திரவம் உள்ளது. காற்றை அமுக்கி அதன் கொள்ளளவை சுருக்கலாம். ஆனால் திரவத்தை அமுக்கி அவ்வாறு சுருக்க முடியாது. அடைபட்ட திரவத்தில் ஒரு இடத்தில் ஏற்படும் அழுத்தம் இணையான அனைத்து பகுதிகளிலும் அதே அளவில் கடத்தப்படும். இந்த பொதுவான இயற்பியல் புவியியல் உண்மைகளின் துணையோடு குமரிக்கண்டம் எப்படி அழிந்தது என்று இப்போது பார்ப்போம். ஒரு பெரிய விண்கல் மடகாஸ்கர் தீவிற்கு பக்கத்தில் ஏறத்தாழ 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு விழுகிறது. அந்த மோதலின் விசையால் அந்த பகுதி பூமி நொறுங்கி உள்ளே அமிழ்கிறது. அப்போது பூமிக்கு அடியில் உள்ள மீத்தேன் போன்ற வாயுக்கள் வெளிப்பட்டு அவை தீப்பிடித்து பிரம்மாண்டமாக எரிகின்றன. மேலும் அந்த பகுதி பூமி உள்ளே அமிழ்ந்து தாழ்ந்ததால் பூமியின் ஏனைய பகுதிகளின் கடல் நீர் குமரிக்கண்டம் நோக்கி வடிகிறது. இந்த நீரின் வருகையால் குமரி பகுதியின் எடை மேலும் கூடுகிறது. இதனால் மேலும் அந்த பகுதி உள்ளே அமிழ்கிறது. ஆனால் தரைக்கடியில் உள்ள லாவா சுருங்காது என்பதால் குமரி பகுதியில் ஏற்பட்ட அழுத்தத்தின் விளைவாக பூமியின் வேறு பல தட்டுக்களில் வலுவும் எடையும் குறைவான தட்டு மேலே எழும்பித்தான் ஆக வேண்டும். அப்படி மேலெழும்பிய தட்டுகள்தான் இன்று சகாரா பாலைவனமாக அறியப்படும் கடற்பகுதி, அரேபிய, சுமேரிய, மங்கோலிய மற்றும் தார் பாலைவன பகுதிகளாக இன்று அறியப்படும் முந்தைய கடற்பகுதிகள். இந்த தட்டுக்கள் மேலே எழும்பும் போது இந்த கடல்களின் நீர் மேலும் தெற்கு நோக்கி வடிகிறது. இதனால் குமரிக்கண்டத்தில் மென்மேலும் அழுத்தம் கூடுவதால் இந்த கடற்பகுதிகள் மேலும் மேலும் உயர்கின்றன. இந்த சுழல் நிகழ்வு பல நாட்களாக நடந்து கொண்டே உள்ளது. இந்த சுழல் நிகழ்வு எப்போது நிற்கும்? சகாரா, சுமேரிய, அரேபிய கடற்பகுதிகள் முற்றாக வடியும் வரை. இப்படி இந்த தட்டுக்கள் நகரும் போது ஏற்பட்ட விரிசலில் அழுத்தம் மிகுந்த லாவா பிழிந்து வெளியேறி அது இமயமலையாக மாறுகிறது. ஆக இமயமலையின் வயது குமரிக்கண்ட அழிவின் காலம்தான், அதாவது ஏறத்தாழ 11,000 ஆண்டுகள். இப்படி குமரிக்கண்ட பகுதியில் மீத்தேன் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததாலும் குமரிக்கண்ட பகுதியில் தொடர்ந்து நீர் வந்து சேர்வதாலும் குமரி பகுதியின் காற்று மண்டலத்தின் அழுத்தம் கூடுகிறது. அதே சமயம் வடக்கின் கடல்கள் நீர் வற்றுவதால் அப்பகுதிகளின் காற்று மண்டலத்தின் அழுத்தம் குறைகிறது. இந்த அழுத்த வித்தியாசத்தால் குமரிக்கண்ட பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி காற்று பலமாக வீசுகிறது. இந்த காற்றில் அடித்துக்கொண்டுதான் நோவாவின் கப்பல் வடக்கு நோக்கி தானாகவே பயணிக்கிறது. இந்த கப்பல் வடக்கு நோக்கி பயணித்த அதே காலகட்டத்தில் சுமேரிய கடற்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்து கொண்டிருந்தது. அந்த கடற்பகுதியின் நீருக்குள் இருந்த அராரட் மலை இப்போது நீருக்கு மேலே வருகிறது. அது நீருக்கு வெளியே வந்த அதே சமயத்தில் நோவா கப்பலும் அங்கு வந்து மலையின் மீது தரை தட்டி விடுகிறது. பிறகு மேலும் நீர் வடிந்து கடலடியாக இருந்த வடபகுதி அனைத்தும் பாலைவனமாக மாறிவிடுகிறது. இப்படித்தான் சகாரா, அரேபியா, சுமேரிய, மங்கோலிய, தார் பாலைவனங்கள் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக தோன்றின. சகாரா என்பதே கடலின் பெயர்தான் என்பது தெரியுமா? இதுவரை குமரிக்கண்டம் எப்படி அழிந்தது, நோவா எப்படி தப்பித்தான் என்று பார்த்தோம். நோவா இலங்கைக்கும் ஆப்பிரிக்காவிற்கும் இடையில் இருந்து இன்று மூழ்கி போன ஒரு சிறு தீவிலிருந்து சென்றவன்தான். நோவா தனது அறியாமையால் தான் மட்டும்தான் பிரளயத்திலிருந்து தப்பித்தான் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் தென்னிந்திய பகுதியின் மலை மக்கள், இலங்கை மலை மக்கள், தென்னாப்பிரிக்க மலை மக்கள், ஆஸ்திரேலிய மக்கள் போன்ற பலர் எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பித்திருந்தது நோவாவிற்கு தெரியாது. இது மட்டுமல்ல, நோவா தப்பிச் சென்றது போலவே இலங்கைக்கு தெற்கே இருந்த அழிந்த குமரிக்கண்ட பகுதியிலிருந்து முருகனும் தனது பெருந்திரளான மக்களுடன் தென்னிலங்கையில் வந்து குடியேறினார். அது மட்டுமல்ல, அகத்தியரும் அழிந்த குமரிக்கண்டத்தின் வேறொரு பகுதியிலிருந்து தனது மக்களோடு பொதிகை மலையில் வந்து குடியேறினார்.